பாருங்கள். என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, Beloved. வேதம் என்ன சொல்லுகிறது? பிதாவை கனம் பண்ணுகிறவன் குமாரனாகிய இயேசுவை கனம் பண்ணக்கூடியவனாய் இருக்க வேண்டுமா? He who honor father will honor the son. பிதாவை கனம் பண்ணுகிற எவனும் He who honor the father, குமாரனை கனம் பண்ணுகிறபடியினால், because to honor the son, பிதாவானவர் ஒருவனை நியாய தீர்ப்பு செய்யாதபடிக்கு Father God will not judge anybody. மனுஷனை நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரத்தை குமாரனுக்கே கொடுத்தார். He give all the rights to judge the people to his only begotten son. கரங்களை தட்டி தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். ஹalleluya. முழு அதிகாரத்தை பிதா அவருக்கு கொடுத்தாராம். Father God gave authority to அவர் judge the சொன்னாரா? world. He said, என் மகனே, my son, என் ஒரே குமாரனே, my only begotten, என் மடியில் செல்லப்பிள்ளையாய் இருந்தவனே, in my bosom, ஒட்டுமொத்த அதிகாரத்தை உனக்கே தர்றம்பா. I mean give rights to இந்த rule அதிகாரத்தை கொண்டு உன் மக்களை மீட்டுக்கொள் என்றார். and redeem your people. உன் மக்களை ஆசீர்வதி என்றார். Bless your people. உன் மக்களை விடுவி என்றார். Deliver your people. எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார். Give all the rights